குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு விட்டதா? அப்பொழுது உன் சாயப்பா உடனடியாக எச்சரிக்கை பதிவு சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் அப்படியே முழுமையாக கவனம் செலுத்தி கேள் என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் வரக்கூடிய அமாவாசை தினமன்று உனக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையான செய்தி சொல்வதற்காக தான் இப்பொழுது உடனடியாக ஓடி வந்தேன் என் அன்பு குழந்தையே. உன் கண்ணில் பட்டு விட்டால் இந்த வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி அப்படியே கவனமாக கேள். ஒவ்வொரு நேரமும் இந்த செய்வனைகளால் என் அன்பு குழந்தை மிகப்பெரிய துயரங்கள் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் மனக்கசப்புடன் என் அன்பு குழந்தை உறவுகளோடு விரக்தியில் வாழ்கிறது. ஆனால் ஒரு சில உறவுகள் உன் உறவோடு நீ வாழக்கூடாது, செல்வத்தோடு வாழக்கூடாது, நீ சீர்கட்டு திரிய வேண்டும் என்று சில உறவுகள், அதுவும் நீ வாக்குவாதத்தில் ஒரு சில உறவுகளிடம் ஈடுபட்டாய் அல்லவா, அந்த உறவுகள் தான் இப்பொழுது உனக்கு செய்வனைகளை செய்து நீ வாழவே கூடாது என்று ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே. இதை உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்துதான் இப்பொழுது உனக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த அப்பா சொல்வதை உடனடியாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ சரியான முறையில் அப்படியே கடைபிடித்தால் நிச்சயமாக நான் உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எப்படி அது உனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஒவ்வொரு மாற்றங்களும் நான் நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில செய்வனைக்காரர்கள் உன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு சில சமயங்களில் அன்பு குழந்தையே, இந்த செய்வனைக்காரர்களை நீ நம்பாதே. எப்பொழுதாவது ஒரு நாள் உன்னை எப்படியாவது வீழ்த்தி உன்னை நிற்கதியாக நிற்க வைத்து விடுவார்கள். நீ அவர்களை நம்பாதே என் அன்பு குழந்தையே என்று உனக்கு எச்சரித்தேன். ஆனால் நீயோ அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் என்னை முழுவதுமாக நம்பிவிட்டார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று அப்பாவின் பேச்சை கேட்கவில்லை. நீ பொறுமையாக இரு என்று நான் உனக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி இருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை அவர்கள் மீது அளவற்ற அன்பை வைத்தது. இப்பொழுது ஒரு சில சூழ்ச்சிக்காரர்கள் மனிதர்கள், ஒரு ஆண் 2 பெண், அவர்கள் உனக்கு செய்வனைகளை செய்து வைத்து உன் உறவை பிரிக்க வேண்டும் என்று பிரித்து வைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில உறவுகள் இப்பொழுது பிரிவதற்கு சமயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு தருணமும் மாற்றங்கள், மகிழ்ச்சிகள் வரும் என்று என் அன்பு குழந்தை ஆதங்கமாக நினைத்து கண்ணீர் வடிக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய அமாவாசை என்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக போகிறது. ஏன் இப்படி சாயப்பா, எனக்கு இந்த நிலைமை வர வேண்டும் என்று நீ கேட்கலாம். ஆனால் ஏற்கனவே உனக்கு எச்சரித்திருந்தேன். என்ன என் அன்பு குழந்தையே, நீ சில விஷயங்களை தள்ளி இரு, அவர்களிடம் பேசாதே, அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே, அப்படி என்று நான் உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் நீயோ என் பேச்சை கேட்கவில்லை. அவர்களோ உன் புகைப்படத்தை வைத்து செய்வனைகளை செய்து வைத்து விட்டார்கள். இப்பொழுது கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாய். எனக்கு இப்படி செய்து விட்டார்களே, இப்படி என் உடல் அடித்து போட்டார் போல் வலிக்கிறதே, உடம்பு எல்லாம் எரிகிறதே, ஒவ்வொரு தருணமும் இப்படி என்னுடைய வாழ்க்கை ஆகிவிட்டதே என்று என் அன்பு குழந்தை குமுறி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கேள். இந்த நிலையில் இருந்து நீ விலக வேண்டும் என்றால், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேள். நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன். என்னை தேடி ஒரு முறை வந்து என் தரிசனத்தை விட்டு நீ செல்லும் பொழுது உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், துரோகம் என அனைத்து விஷயங்களும் மாறுகிறது என் அன்பு குழந்தையே. நான் ஒவ்வொரு தருணமும் உன்னுடன் வருவேன், உனக்காக உதவிகளை செய்வேன். ஆனால் இந்த சூழ்ச்சிக்காரர்களிடம் இருந்து நிச்சயமாக நான் உன்னை விலக்கி வைத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னை அழிப்பதற்காக இப்பொழுது நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் செழிப்பையும் அவர்கள் வாழ்வதற்காக, உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறிப்பதற்காக உன் புகைப்படத்தை வைத்து ஏற்கனவே அமாவாசை என்று செய்வனைகளை செய்து விட்டார்கள். ஆனால் இன்னும் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உடல் எரிச்சல், மூட்டு வலி, கை கால் குடைச்சல் என சிறு சிறு உடல் உபாதைகள் என் அன்பு குழந்தைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையாக தீர வேண்டும். என்னை தேடி ஒரு முறை வா.
பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். என் அன்பு குழந்தையே, எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் என்னை தேடி வரும் பொழுது உன்னுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகிறது. நான் ஒவ்வொரு தருணமும் மிகப்பெரிய விஷயத்தை உனக்காக செய்ய காத்து கிடக்கிறேன். ஆனால் என்னை நம்பி நீ வராமல் இன்னும் ஏன் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய்? நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்து அனுகிரக சாயாக அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்க, ஒவ்வொரு விஷயத்தையும் விரட்டி விரட்டி அடிக்க நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? இந்த புனிதமான ஸ்தலத்தை நீ மிதிக்கும் பொழுது நான் உன்னுடன் இருந்து உனக்குள் இருக்கக்கூடிய செய்வினைகளை அழித்து ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அமாவாசைக்கு முன் இந்த ஸ்தலத்தை நீ மிதிக்க வேண்டும். அமாவாசைக்கு முன் என்னை தேடி நீ வர வேண்டும். அப்படி நீ வரும்பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய செய்வினைகளை அழித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன். நீ இப்பொழுது நீ புலம்பிக் கொண்டிருப்பதனாலோ அல்லது இது சரியாகுமா சரியாகாது என்று நினைத்தாலோ நிச்சயமாக மாற்றம் உண்டாகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய வாக்கானது தெய்வ வாக்கு. எப்பொழுதுமே என்னுடைய அன்பு குழந்தைக்கு நல்லவைதான் பார்ப்பேன். எப்பொழுதுமே நான் சொல்லுவது வீட்டில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டு இது எல்லாம் எப்படி எனக்கு தீரும், இதற்கு எப்பொழுதுதான் விடிவு காலம், இது எப்பொழுதுதான் முடியும் என்று ஆழமாக யோசித்து யோசித்து அழுவதை இன்றோடு நிறுத்திவிடு. நான் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னுடைய இல்லத்தை செல்வமாக்கி உன்னுடன் இருக்கக்கூடிய செய்வினைகளை அழித்து உனக்குள் இருக்கக்கூடிய பல பிணிகளையும் நோய்களையும் விரட்டி விரட்டி அடிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். கனப்பொழுதில் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை உயரும். அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு என்னை தேடி ஓடிவா. மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் நம்முடன் வைத்திருந்தால் மாற்றங்கள் நிகழாது. மென்மேலும் பிரச்சனைகளும் மென்மேலும் குழப்பங்களும் தான் ஏற்படுமே தவிர நல்ல விஷயங்கள் நடக்காது. ஒவ்வொரு மாற்றமும் உன் சாயப்பா உனக்காக பார்த்து நிச்சயமாக பார்த்து பார்த்து செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தயவு செய்து என் அன்பு குழந்தையே, இன்னும் உனக்கு நான் 2 நாட்களில் கனவில் சொல்ல போகிறேன். உனக்கு செய்வனை செய்தவர்களையும் காட்டி கொடுக்க போகிறேன். பிறகு கூட இந்த அப்பாவை தேடி நீ தாராளமாக செங்கல்பட்டு வையாவூருக்கு வரலாம். வந்து அங்கு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கு நான் கட்டு உடைத்து அவர்களுள் இருக்கக்கூடிய பிணிகளை விரட்டி அவர்களை சரி செய்து சந்தோஷமாக வாழ வைக்க நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். என்னை தேடி வந்து உன்னுடைய பல பிரச்சனைக்கு தீர்வுகளை காண என்னை தேடி வர வேண்டும். அமாவாசைக்கு முன் ஓடிவா என் அன்பு குழந்தையே. உனக்குள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்ய நான் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் இதை முத்தவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முற்றிலும் நீ இழந்து விடுவாய். அதனால் இன்னும் 2 நாட்களில் ஒரு சில மனிதர்களை கனவில் காட்டி கொடுத்து, இன்னும் நீ நம்பவில்லை என்றால் யார் செய்வனை செய்தார் என்று காட்டி கொடுத்து இன்று இரவே கூட நான் உனக்கு காட்டி கொடுப்பேன். பிறகு அமைதியாக இருந்து கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பது போல நான் முதலாக ஓடி வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்றுதான் சொல்லுகிறேன். அதனால் என்னை தேடி ஓடிவா. பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கப் போகிறது. இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே. இந்த அப்பா சொல்வதை கேட்டு உடனடியாக ஓடிவா என் அன்பு குழந்தையே. இனிமே ஆன்லைன்ல காயின் விளக்கோ அருள்வாக்கோ கிடையாது. ஏன்னா அம்பாள் உத்தரவு கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும். கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்தரம் மாலை 6 to 8 மணி நம்ம கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.